இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு போமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்ல ஆட்சினா எடப்பாடியார்தான். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி மற்றும் அதிமுக சார்பில் அம்மன் கே அர்ஜுனன் போட்டியிடுகின்றனர். சுயேட்சையாக பலர் களமிறங்கியுள்ளனர். கரூர் தொகுதியில் இருந்து மாறி வந்து கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஓட்டுக்கு அதிக அளவில் பணம் கொடுப்பதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக கரூரில் இருந்து குண்டர்களை அழைத்து வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 முதல் 5000 வரை வழங்கப்படுவதாக அதிமுக வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். இல்லையில் திமுக சார்பில் தங்க நாணயங்கள் மற்றும் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக கூறி கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் வேல்முருகன் மாவட்ட கலெக்டர் பவன்குமாரிடம் மனு அளித்துள்ளார். என்ன ப்ராப்ளம்னா இப்போ கலெக்டர் எதுக்கு பார்த்தீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோவை தெற்கு தொகுதியில் சுயேட்சையாக போட்டிடுறேன். இப்போ என்ன போன்ற ஜனநாயகத்து மேலே நம்பிக்கையை வச்சு சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஒரு பின்னடைவு என்னென்னா, பணம் இருக்கவங்க தான் இந்த எலெக்ஷனில் நிற்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க. அதை அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அவங்களே அடிச்சுக்கிறாங்க. இது சம்மந்தமாக செய்தித்தாள்லையும் வீடியோலையும் பார்த்துக்கிட்டோம். அப்போ எங்களை போல் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஜனநாயகத்து மேலேயும் தேர்தல் கமிஷன் மேலேயும் நம்பிக்கை வரணும்னா கோவை தெற்கு தொகுதியிலேயே இந்த எலெக்ஷனை ரத்து பண்ணணும், மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்கணும். அது மாவட்ட ஆட்சித்தலைவரை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சந்தித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் புகாரை வாங்கினார். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார், நாங்கள் இந்த மாதிரி மீடியா கொடுக்கணும்னு சொன்னேன். இல்லைங்க அது முடியாது, நாங்கள் அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு மட்டும் தான் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரமும் வெயிட் பண்ணி அதை 3 மணி நேரம் அதை ஃபோட்டோ எடுக்க கூட அவர் மறுக்கிறார். என்ன கேட்டால் இந்த தேர்தல் ரத்து பண்ணுறதை விட மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாற்றணும், அப்போ தான் கோவை மாவட்டத்தில் நேர்மையான தேர்தல் நடக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். என்ன போன்ற சுயேட்சை வேட்பாளர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம் மனசில் வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இந்த கோவை தெற்கு தொகுதியும் இந்த தேர்தல் ரத்து பண்ணணும், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றணும். திமுக தரப்பில் என்ன கொடுக்குறோம் கேள்வி பார்க்கல, நாங்களே கண்கூட பார்க்குறோம். தங்க காயின் கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்களே நேரடியாக பார்த்துருக்கோம். அதனால் தயவுசெய்து கோவை தெற்கு தொகுதியில் இந்த தேர்தலை ரத்து பண்ணி மறுபடியும் மறு தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவரையும் தேர்தல் ஆணையரை கேட்டுக்கொள்வோம். ஜனநாயகம் வெல்லணும், தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து கோவை தெற்கு தொகுதி தேர்தலை ரத்து பண்ணுங்கள். இதேபோன்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினரும் கோவை தெற்கு தொகுதியில் திமுகவினர் ஓட்டுக்கு 5000 வரை பணம் கொடுத்து வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினர். எனவே அந்த தொகுதியில் தேர்தலை ரத்து செய்து பணம் கொடுத்த வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மாவட்ட கலெக்டர் பவன்குமாரிடம் மனு அளித்தனர். செந்தில் பாலாஜி தொகுதியில் ஓட்டுக்கு பணம் அநியாயம் இது அநியாயம், தேர்தலிலே அநியாயம், கைது செய் செந்தில் பாலாஜியை கைது செய், 5000 ஓட்டுக்கு 5000 தேர்தல் ஆணையமே ரத்து செய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிற இந்த தொகுதியில் நேத்தைக்கு மாலை 5 மணிலிருந்து ஓட்டுக்கு 5000 ரூபா பணம் வெளிப்படையா வீடு வீடா எந்தவித பிரச்சனையும் இல்லாம தெளிவா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்திருக்கு. இந்த பணம் கொடுக்கிறது தெரிஞ்சும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த தேர்தல் ஆணையம் எதுக்குன்னு கேட்கிறேன். இந்த அமைச்சர் பணம் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? காவல்துறை வீடு வீடா பணம் கொடுக்கறத வேடிக்கை பார்க்குதா? எதுக்கு இந்த தேர்தல்?
நியாயமா இந்த தேர்தலை ரத்து செய்யணும்.